ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது உங்கள் எல்லாரோட ஃபேவரட்டான மேரிமே சிட்டி மாமா சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபேன் சவுண்ட் எதாவது கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பிகாஸ் இது கொஞ்சம் எக்கோ அடிக்கிற ரூம் அண்ட் வெளியே சவுண்ட் கேட்டக்கூடாதுக்காக நான் ஃபேன் போட்டிருக்கேன், ஓகேவா? ஓகே. அண்டு லாஸ்ட் எபிசோடு நம்ம வந்துட்டு என்ன பார்த்துருப்போன்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் வந்துட்டு உங்கள் லவ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பாய்ஸோட லவ் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அவங்க வந்துட்டு உங்களை நீ காலேஜ் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், எல்லாத்தையும் முடிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் சரி ஓகே எல்லாருமே சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நீங்களும் ஓகே சொல்லியிருப்பீங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒரு லேக் சைடுக்கு போயிருப்பீங்க. அந்த லேக் சைடுக்கு நீங்கள் போயிட்டு எல்லாருமே படுத்துட்ருப்பீங்க. அண்ட் எல்லாம் இப்போ என்னென்ன யோசிங்கிற மாதிரி கேட்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க. அண்ட் நீ என்ன யோசிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுடா போங்கடா அப்படின்ட்டு நீங்கள் போயிருப்பீங்க. தென் அதுக்கு ஒருமா அவ்வளோ சந்தோஷமாக அப்படி கத்தி அந்த 3க்கே கேட்குற அளவுக்கு நீங்கள் அப்படி கத்தி சொல்லியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் வந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதோட முடிச்சிருந்தா லெட்ஸ் கண்டினியூ நெக்ஸ்ட் பார்ட். அண்ட் யாரெல்லாம் இந்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப்பில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ தப்பான முடிவு யோசிச்சு கூட பார்க்காதீங்க, ஓகேவா? அண்டு ஒரு முக்கியமான விஷயம், இது லைவ் வந்தவங்களுக்கு தெரியும், நம்ம வந்துட்டு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மை சேனல் குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு நீங்களாம் ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன், ஓகே. அண்டு வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே, வாங்க நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாய்ஸ் எல்லாருமே அங்கே இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்போ இருந்துட்டு சரி கிளம்பலாமா இல்லை இங்கே இருக்கிறது தான் பிளானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம பாய்ஸ் வந்துட்டு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இங்கே இருக்கணும்னு தான் ஆசையாக இருக்குது, பட் போயாகணுமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம பாய்ஸும் போயாகணும் தான். சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தயங்குறீங்க. பாய்ஸ் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மலாம் ஒரு போட் ரைடு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அங்கே இருக்கிறது ஒரே ஒரு போட்டு, ஆனால் அங்கே அந்த போட்டோட சொந்தக்காரங்க அங்கே யாரும் இல்லை. அந்த ஒரே ஒரு போட்டு மட்டும்தான் இருக்குது. அது கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்குது, ஒரு 2-3 அந்த மாதிரி போட் இருக்குது. ஆனால் போட்டோட சொந்தக்காரங்க யாரும் இல்லை. பிகாஸ் இது ரொம்ப நைட் டைம் ஆகிடுச்சு, அங்கே யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ நம்ம பாய்ஸ் பார்த்துட்டு அது அதோட ஓனர் கூட இல்லடி, எப்படி போகிறது அப்படிங்கும்போது, ஏன் நீங்களாம் ஓட்டுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பாய்ஸ் இருந்துட்டு ஆனால் அவங்களது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு தெரியாது, எப்போ நான் போட் ரைட் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்போ நம்மளோட ஜின் இருந்துட்டு பார்த்துட்டு, இப்போ உனக்கு போட் ரைட் போனோம் அவ்வளோதானே அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறாங்க. நம்ம ஜின்னு கடகடன்னு யோசிக்காமல் அந்த போட்டை போயிட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. கட்டி வச்சுருப்பாங்களே அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ஏறுறாரு. அப்போ நம்ம வாய்ஸில் பார்த்துட்டு என்னடா பண்ணுற நீ, யாராவது பார்த்தா நம்மளை திருடன்னு நினச்சிக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு என் ஒய்ஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா ஜின் நிஜமாக கூப்பிட்டு போவியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிஜமாக தான் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கை தராரு. நீங்களும் ஏறுறீங்க. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாருமே, மற்றவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, ஸோ எல்லாருமே ஏறிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த லேக்கில், அது ரொம்ப பெரிய லேக்கும் சொல்ல முடியாது, சின்ன லேக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த லேக்கு அப்படியே நீங்களும் போயிட்டுருக்கீங்க. அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த லேக்கில், அந்த மூன் லைட்டில் அப்படியே அந்த தண்ணியில் ஒரு மாதிரி ஜொலிக்குது. அந்த மூன் லைட்டில் அப்படி உங்களுக்கு இருக்குது, சில்லுன்னு காற்றடிக்குது. நீங்கள் அப்படியே ஒரு ராணி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அந்த இடத்துல. ஸோ நம்ம பாய்ஸ் தான் வந்துட்டு தூண்டில் வந்துட்டு போட்டுட்ருப்பாங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜின் தான் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு நிற்பார். ஹாப்பியா, போட் ரைடிங் நீ நினச்ச மாதிரி வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இருந்துட்டு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னோட கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. ஜின் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெக்கத்தோடு பார்க்குறீங்க. ஜின் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ண, ஏன் உனக்கு நான் என்ன பண்ணேன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலி இங்கே நடந்த அந்த சீனை பின்னாடி இருந்து மற்ற 6 பாய்ஸும் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு
அப்படின்ட்டு இருப்போம். எல்லோரும் அட்டன்டிவில் வாயை பொழந்துருப்பானுங்க. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்களா? அப்போ ஜின் இருந்துட்டு நீ எனக்கு கொடுத்தீனா நானும் உனக்கு கொடுக்கணும்ல. அதெல்லாம் நியாயம். இல்லை வேணாம். நீ எனக்கு கொடுத்தலடி, நானும் உனக்கு கொடுப்பேன். டீயா? ஆமாண்டி. ஏன் மாமா ஒன்று டீன்னு கூப்பிட்டா ஏற்றுக்க மாட்டியா? நீ ஒரு முடிவோடு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நம்ம பாய்ஸ்லாம் மற்றவங்களாம் என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது அப்படிங்கும்போது ஷோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக வெக்கமாக இருக்குது. இன்னும் நம்ம ஜின்ன வந்துட்டு என்னங்கடா நான் வாய் மட்டும் போங்கடா, திரும்புங்கடா, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அண்ணன் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்களா? உனக்கு வெக்கமாக இல்லை, தம்பிங்களை வச்சு நீ ரொமான்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாடா. குட்டி வாண்டி நீலாம் பேசினா நசுக்கி விடுவோம் நசுக்கி அப்படிங்கிறானா. என்னோட பெரியவன் பேசாதடா, அப்புறம் ஒரு நாள் நீ வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. நீங்களா வாய முடுங்க, இதுக்கு போய் சண்டை போடணுன்னு விவஸ்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? இதுதாண்டி மெயின் விஷயம், இதுக்கு தாண்டி சண்டை போடணும் அப்படிங்கிறாரு ஆரம். நீங்கள் பார்த்துட்டு ஷோ அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படியே நடுவில் வந்துட்டு அந்த போட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. உட்காந்து இருந்துட்டு அந்த தண்ணியில் நீங்கள் அப்படியே கை வச்சுட்டு விளாண்டுட்டு அதை நீங்கள் ஒவ்வொருத்தர் மேலே தெளித்து விட்டுக்கிட்டு அம்மாங்கெல்லாம் உங்கள் மேலே தெளிச்சுட்டு எல்லாம் மாறி மாறி தெளிச்சுட்டு அப்படி ஒரு விளாட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ டைம் கிட்டத்தட்ட மார்னிங் 4 o'clock பக்கம் இருக்கும். அது வரைக்கும் அந்த நடு லேக்லேயே தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. எல்லாருமே அவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணுறீங்க. லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே, அதாவது உங்கள் எல்லாருக்குள்ளேயும் நடந்தது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களோட லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, ஏதாவது லவ் ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே கேட்குறீங்க. நம்ம பாய்ஸாக எல்லாருமே சொல்கிறாங்க. பார்த்தா எல்லாருக்குமே ஒவ்வொரு லவ் ஸ்டோரி கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ லவ் ஸ்டோரியே இல்லைனாலுமே நம்ம வீக் இருந்து தான் அந்த மேரேஜ் ஸ்டோரி இருக்குமே, ஞாபகம் இருக்குது அந்த மேரேஜ் ஸ்டோரி. ஸோ அதெல்லாத்துமே சொல்கிறாங்க. நீங்களும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவ்வளோ நடந்திருக்கா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எல்லா பாய்ஸும் இருந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் உனக்கு அந்த மாதிரி எந்த லவ் ஸ்டோரியும் கிடையாதா? எனக்கு லவ் ஸ்டோரிலாம் இல்லை. என்னெல்லாம் யார் போய் லவ் பண்ணுவா சொல்லுங்கள்? நானே ஒரு கிராமத்தில் பிறந்த பொண்ணு. மோஸ்ட்லி வில்லேஜ் கேர்ள்ஸ்னாலே யாருக்கும் அவ்வளோ பிடிக்காது இப்போல்லாம். அண்டு நானும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன யார் லவ் பண்ண போகிறா அப்படிங்கும்போது நம்மளோட பாய்ஸ் வந்துட்டு நீ அழகு இல்லையா, நீ எவ்வளோ அழகுன்னு எங்களுக்கு மட்டும்தாண்டி தெரியும், நீலாம் தேவதை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கண்ணுக்கு வேணால் தேவதையாக தெரியும், மற்றவங்க யார் கணக்கெலாம் அப்படி தெரிய மாட்டேன் அப்படிங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் குடும்பத்தோட செல்ல பிள்ளை, எங்களோட தேவதை, யார் ஒன்லி ஆஸ். ஸோ எங்களுக்கு மட்டும் நீ தேவதையாக தெரிஞ்சால் போதும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள சைட் அடித்தா அப்புறம் எங்களுக்கு கடுப்பாகும்ல, தேவையா அப்படிங்கிறாங்களா? நல்லா தான் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறீங்க, பட் எனக்கு ஒரு ஹேட்டிங் ஸ்டோரி தான் இருக்குது. ஹேட்டிங் ஸ்டோரியா? ஆமாம், நம்ம ஊரில் இருக்கும்போது வருண் சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான். அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணான். அப்படியே நம்ம பாய்ஸ் தான் ஷாக்காக பார்க்குறாங்க. மிஸ்பிஹேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பட் ஆரம்புக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியும். அது அப்படியே அவனுக்கு மட்டும் தெரியும். முதல்ல சொல்கிறது கேள்வி. சரி ஓகே சொல்லு அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க என்னென்னலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறீங்க. நம்ம பாய்ஸ் கடைசி வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ அன்றைக்கி மட்டும் ஆரம்பம் வரலன்னா என்னால் நிஜமா நினச்சே பார்க்க முடியல. ஏன்னா அப்போ நிறைய பேர் வீட்டில் இருந்தாங்க. ஸோ தெரியும்ல, நார்மலாக ஒரு சொசைட்டினாலே எங்கே ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு பொண்ணை தான் ஃபஸ்ட்டு ப்ளேம் பண்ணுவாங்க. அண்ட் அதுவும் வில்லேஜ்னால் சுத்தம் எல்லாருமே ரொம்ப ப்ளேம் பண்ணுவாங்கல்ல. அப்போ என் லைஃபே மொத்தமாக போயிருக்கும். அப்போ தான் என் ஆரம் வந்தார். அவர் வந்தனால அன்றைக்கி நான் தப்பிச்சேன் தெரியுமா? இல்லைன்னா என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம பாய்ஸ்லாம் பார்த்துட்டு சாரி ஆரம், அப்போலாம் நாங்கள் கூட ஒன்று புரிஞ்சிக்கலல்ல, இத்தனை வருஷம் கூட ஒன்றா இருந்து மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம் வந்துட்டே
விடுங்க, இந்த மூஞ்சிலாம் உங்களுக்கு செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அண்ட் உங்களையும் பார்த்துட்டு, சாரி ஒயன், நாங்கள் அப்போ கொஞ்சமாச்சும் உனக்கு சப்போர்ட் இது பண்ணியிருந்துருக்கணும். பட் நாங்கள் அம்மா ரொம்ப திட்டாங்களேன்னு சொல்லிட்டு உன் மேலே ரொம்ப கோபத்தை காமிச்சிட்டோம். சாரி ஒயன். ஐயோ, நீங்கள் கேட்டனால தான் நான் சொன்னேன், இல்லைன்னா அதை பற்றி எடுத்துருக்கவே மாட்டேன் தெரியுமா. அண்டு அது ஒரு கெட்ட கனவாக நினச்சி நானும் மறக்க ட்ரை பண்ணேன். பட் அதை தாண்டி நிறைய ஃபீலிங்ஸ் ஹர்ட்ஸ். அதனால் ஸோ கொஞ்சம் ப்ளா 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 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ பாய்ஸ்க்கு புரியுது, அவங்கள பற்றி தான் சொல்ல வரீங்க, ஆனால் அவங்கள்ட்ட ஃபுல்லாக சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு. அவங்களும் வந்துட்டு ஆனால் நிஜமாக சொல்கிறோம் ஏன், இந்த இடத்துல வேறு ஒரு பொண்ணு இருந்தால் இது வரைக்கும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருப்பாளான்னு எங்களுக்கு தெரியல. இவ்வளோ பொறுமையாக இருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் என்னென்னு எங்களுக்கு புரிய வச்சுருப்பாளான்னு தெரியல. எங்கள் ஃபேமிலிக்கே இருக்கிற செல்ல குழந்தைய நாங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கோன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் ரியலி சாரி அண்ட் லவ் யூ லாட்ஸ். லைஃப் லாங் முழுக்க உன்னை மட்டும் தாண்டி லவ் பண்ணுவோம். உன்னை தாண்டி இன்னொருத்தையும் நினச்சி கூட பார்க்க மாட்டோம். நினச்சி தான் பார்த்துருவீங்களா? நினச்சி பாருங்களேன். நீங்கள் மட்டும் வேறு எவ்வளோ பார்த்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். தொலைஞ்சிங்கடையெல்லாம் என்கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லாருமே சிரிச்சிட்ருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு எல்லாம் அந்த போட்லேயே அங்கேயே நடு லேக்லேயே தூங்கியிருப்பீங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு ஒரு 6 o'clock 6:30 பக்கமாக சூரியன் வந்துட்டு அப்படியே கண்ணில் படவும் அப்படியே எல்லாம் எழுந்திரிக்கிறீங்க. எழுந்திரிச்சு பார்த்துட்டு ஷோ இங்கே அப்படியே இருந்துட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா பெரிய கலவரமே போயிட்டுருக்கு ஒரு 4-5 பேருக்குள்ளே. நீங்கள் வந்துட்டு போயிட்டு என்னங்க சண்டை அப்படின்னு பார்த்துட்டு போட்டெல்லாம் நிறுத்திட்டு வாய்ஸ்லாம் இறங்கி போகிறாங்க. டக்குன்னு ஒரு ஆள் வந்து நம்ம ஜேக்கோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு டேய், யாருக்கு இவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய போட் எடுத்துகிட்டு நீங்கள் போயிருப்பீங்க, யார்டா உங்களுக்கு இந்த பர்மிஷனை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஷர்ட்டை பிடிச்சி வந்து கத்திகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் போயிட்டு சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத வச்சு கேளுங்க, ஃபஸ்ட்டு அவன் மேலே அதை கையிடுங்க நான் சொல்கிறது கேளுங்க. நீ யார், நீ வந்து இது பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பாய்ஸ்லாம் தள்ளி விட்றாங்க. நீங்கள் இருந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு திட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே கை வச்சுருக்கலாம். வந்ததுமே மேலே கை வைக்கவும் உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. நீங்கள் போயிட்டு சலுப்புன்னு அரைகிறீங்க. நம்ம அந்த இடமே ஒரு செகண்ட் அப்படியே டப்புன்னு சைலண்ட் ஆகுது. நீங்கள் பார்த்துட்டு அவங்க தான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு தெரியுது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்காம எடுத்துகிட்டு போனது தப்பு தான். அதுக்குன்னு அவன் மேலே நீங்கள் வந்து எப்படி கை வைப்பீங்க? உங்களுக்கு யார் அந்த உரிமை கொடுத்தா? ஹலோ, நீங்கள் எதுக்கு என்ன அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை அடிக்கலான்னு வரான். அப்போ நம்ம ஜின்னு வந்துட்டு அவனோட கையை பிடிச்சிட்றாரு. பிடிச்சிட்டு இந்த பாருங்கள், எங்கள் மேலே கை வச்சிங்களா அமைதியாக இருப்போம், உங்களுக்கு எவ்வளோ தேர்ந்தே என் ஒய்ஃப் மேலே கை வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அவர் வந்து பார்த்துட்டு டேய் பண்ணுறதெல்லாம் மொல்ல மாதிரி தோணும், இதில் என்னடா அவங்களுக்குலாம் பெரிய யோக்கியம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாரா. அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் தானே வேணும், நாங்கள் எவ்வளோ வேணுமோ பே பண்ணிடுறோம் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு தாத்தா வந்துட்டு வராரு. ரொம்ப கொஞ்சம் ஏஜ்டாக இருக்க மாதிரி இருக்கார். அவர் வந்துட்டு தம்பி நீங்கள் அவனுக்கு காசு கட்டவே தேவையில்லை அப்படிங்கிறாரு. அப்போ இருந்துட்டு இல்லை இவர் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காருல, அது அவரோட போட் தானே, எடுத்துகிட்டு போனது எங்கள் தப்பு தான், நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அதுக்கு நீங்கள் பேசுறதுலாம் ரொம்ப டூ மச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அந்த தாத்தா இருந்துட்டு ஐயோ தம்பி, முதல்ல அந்த போட்டு அவனதே கிடையாது, அந்த போட்டு என்னோட இது அப்படிங்கிறாங்க. யோ நீ என்னையா சொல்லிகிட்ருக்குன்னு அந்த தாத்தா கிட்ட அவன் வந்துட்டு சண்டைக்கு போக பார்க்குறான். அப்போ அந்த தாத்தா வந்துட்டு அது என்னோடய போட்ரா, என் பேர் அங்கே எழுதியிருக்கு பாரு, உன் போட்டை அந்த பக்கம் எவனோ நடுவில் கடவுளை விட்டுட்டு போயிட்டான், அதை நீ முதல்ல போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் பார்த்துட்டு முதல்ல எந்த போட்டு நம்மளுதுன்னே தெரியல, இதில் மற்றவங்க எல்லாரையும் பேச வந்துட்டார், மூடிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம பாய்ஸ் எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க, இவெல்லாம் எப்படி பேசுகிறா அந்த மாதிரி பார்க்குறாங்க. அவனாக வந்துட்டு அப்படியே போயிடுறான். போனதுக்கப்புறமா அந்த தாத்தாட்ட வந்துட்டு நீங்கள் எங்களை மன்னிச்சிருங்க, நான் கேட்டனால தான் இவங்க எடுத்து கொடுத்தாங்க, நான் உங்கள்கிட்ட கேட்காம எடுத்தது எங்களோட தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த தாத்தா வந்துட்டு இல்லைம்மா, நீ எதுக்கு தங்க மன்னிப்பெல்லாம் கேட்குற, நீலாம் மன்னிப்பே கேட்காத,
நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி நீங்கள் பாட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல, நீங்கள் எல்லோரும் சேஃப் தானே, நீங்கள் எல்லாம் பாதுகாப்பாக தானே இருக்கீங்க, எனக்கு அது போதும். ஓகே, நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ நேரம் இருந்தோமோ அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி கொடுக்குறீங்க. அவர் வந்துட்டு இல்லைப்பா எனக்கு இவ்வளோ மட்டும் போதும் அப்படிங்கிறாரு. இல்லை நாங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 மணிலேருந்தே இருந்தோம், அதனால் நீங்களே வச்சுக்கோங்க, நாங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். எனக்கு இவ்வளோலாம் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு கொடுத்தா நீங்கள் வச்சுக்க மாட்டிங்களா, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள். அவரும் வந்துட்டு சிரிச்சிட்டு வாங்கிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா என் செல்ல பிள்ளைங்க என்றைக்குமே நீங்கள் மகராசியாக நல்லா இருக்கணும் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. நீங்களும் பார்த்து சிரிச்சிட்டு சரி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வரீங்க. ஐயோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வரீங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு காரில் ஏறி போயிட்டுருக்கீங்க. அப்போ இருந்துட்டு நம்மளுடைய ஜேக்கு இருந்துட்டு ஆனால் வயன் நான் உன்ட்டது இது எதிர்பார்க்கவே இல்லடி அப்படின்னாங்களா. என்னது எதிர்பார்க்கல நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பின்ன அந்த ஆளை போய் சலுப்புன்னு அரைஞ்சிட்ட. ஆமாம், என் புருஷன் மேலே கை வச்சா நான் சும்மா இருக்க முடியுமா? அவன் பாட்டுக்கு வந்து அப்படி கை வைக்கிறான். ஆளும் மண்டையும் மொங்கஸ் மண்டையும். அவனோட கப்பலை எங்கேயும் அவன் தொலைச்சிட்டு வந்து இங்கே கத்திட்டு இருக்கான். அந்த யாரோட போட்டுன்னு கூட தெரியல, அதே முதல்ல அவனுக்கு தெரியல, இவன் வந்து நம்மள சண்டைக்கு இழுக்கிறான் அப்படின்ட்டு இருக்காங்களா. அப்படின்னு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு எங்கள் மேலே யாராவது கை வச்சா உனக்கு கோவம் வருமா வயன்? பின்ன வராதா? நீங்கள் தான் என் புருஷனுங்கடா, என் புருஷன் மேலே கை வச்சா எனக்கு கோவம் வராதா? அவ்வளோதான், செஞ்சு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னாங்களா. என்ன பண்ணுவ அப்படின்னாங்களா. மூடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஜாலியாக பேசிவிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்கள் அத்தையும் மாமாவும் பார்த்துட்டு வந்துட்டிங்களா. நைட்டு முழுக்க எங்கே போனீங்கன்னே தெரியல, எல்லார் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபு. ஏதாவது இன்ஃபார்ம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா கேட்குறாரு. ஸோ சாரி மாமா, கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனிவே நைட்டு ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தியா? செம்ம ஹாப்பியாக இருந்த மாமா. அவங்க ஒரு லேக் அவ்வளோ அழகாக இருந்துச்சு திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அத்தையும் மாமாவே கூப்பிட்டு வச்சு நைட்டு ஃபுல்லாக நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறீங்க, காலையில் வந்த கதை வரைக்குமே. உங்கள் அத்தையும் மாமாவும் அடி ஒருத்தனை போய் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, பின்ன என் புருஷன் மேலே கை வைக்க வரான், அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், 420 ஃப்ராட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ திட்டுறீங்க. உங்கள் அத்தையே போதுண்டி அவன் என்னத்துக்கு போகிறே செத்துருவான் போலடி, அமைதியாடுறி அப்படிங்கிறாங்க. உன் பையனை நீ எவனாவது சொன்னால் சும்மா விடு வேணுமோ, என் புருஷனை நான் எவனாவது சொன்னால் அடி பின்னிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தை மாமாவும் நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சரி நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுறீங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிடுறாங்க. ஸோ ரெடி ஆகிட்டு எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும்போது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு சீக்கில் கிஸ் பண்ணிட்டு போகிறாங்க. நீங்களும் ஐயோ அத்தை மாமா இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அந்த மாதிரி இருக்குது. என் பொண்டாட்டியே நான் கிஸ் பண்ணுறேன், யார் கேட்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் சொல்லிட்டு போயிட்டு ஒரே கார்லேயே தான் போகிறாங்க. ஸோ காரில் போய்ட்டு எல்லாருமே உங்களுக்கு பாய் சொல்கிறாங்க, நீங்களும் பாய் சொல்கிறீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா உங்கள் மாமா வந்துட்டு கிளம்புறாரு, உங்கள் அத்தை வந்துட்டு பாய் சொல்கிறாங்க. உங்கள் மாமா சேம் அதே விஷயத்த பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் அத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு ரைட்டு தான், இப்போ தெரியுது உங்கள் பசங்கள்லாம் ஏன் அப்படி இருக்காங்கன்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏச்சி வாயை மூடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி தான் வாங்க நம்ம போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அத்தையும் வந்துட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்டர்நூன் வந்துட்டு உங்கள் மாமா வந்து லஞ்சுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்ததுமே உங்கள் அத்தை இருந்துட்டு உங்கள் மாமாவுக்கு பரிமாறுறாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ யோசிக்கிறீங்க, இவங்கெல்லாம் ஏன் வரவே இல்லை, முன்னெல்லாம் வருவாங்களே ஏன் இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் யோசித்து முடிச்சுட்டு அப்படியே உட்காண்ட்ருக்கீங்களா. உங்கள் மாமா வந்துட்டு பார்த்துட்டு என்னாச்சும் என்ன யோசிச்சுட்டே இருக்கேன்? இல்லை மாமா நீங்கள் வந்துட்டீங்க, ஆனால் அவங்களாம் ஏன் வரவே இல்லை? ஏதாவது ஒர்க்காக இருக்கும். அப்போ மதியம் லஞ்சு கேன்டீனில் சாப்பிடுவாங்க. கேன்டீன்லையா? சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் இருக்கீங்க. ஸோ அப்போ இருந்துட்டு உங்களோட அத்தை இருந்துட்டு ஏன்டி நீ சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உன் மனசில் என்ன தோணுதுன்னு தெரியுது, அவனுங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறியா?
ம் கொண்டு போகிறேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்களா? சரி வா நான் பேக் பண்ணி தரேன், நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதே, காரே எனக்கு ஓட்ட தெரியாது. டிரைவர் இருக்கார்ல, நான் அவரை கூட்டிகிட்டு போய் விட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நீங்களும் ஜாய் ஸ்வீட் எடுத்த நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னு அதெல்லாம் அப்படியே சொல்லுது. பா ரொம்ப குளிருதுடி அப்படிங்கிறாங்க. ஏன் தான் வைக்கிறிய ஐஸு அப்படிங்கிறாங்களா? அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணி தராங்க. பேக் பண்ணி தந்த உடனே நீங்களும் வந்துட்டு டிரைவர் கூட வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு நீங்கள் போயிட்டு அங்கே இறங்கின உடனே அச்சச்சோ இங்கேருந்து எப்படி போகணுன்னு நமக்கு தெரியாதே அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ரிசப்ஷனில் உட்காந்துருக்கவங்கள்ட்ட கேட்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே சிஇஓஸோட கேபின் எங்கே இருக்குது? நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்களுடைய ஒய்ஃப். ஓ சாரி மேம், எங்களுக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. உங்களோட கேபின் எங்கே இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போய்ப்பேன். வாங்க மேம் நானே கூப்பிட்டு போகிறேன். இல்லை பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நானே போய்க்கிறேன். இல்லை மேம் பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்களும் வந்துட்டு கேபின்கிட்ட வந்துட்டு நிற்கிறீங்க. அங்கே வந்துட்டு 7 பேருக்குமே ஒரே கேபினே தான் இருக்கும். ஸோ அங்கே இருந்துட்டு உள்ளே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கங்கிறது மட்டும் தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஸோ எவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ நேரம் பேசிகிட்ருக்காங்க தெரியலங்க மேம், ஐ திங்க் யாரையோ திட்டிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். திட்டிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு எட்டி பார்க்குறீங்களா? அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு யார் அது, கொஞ்சம் கூட மேனஸே கிடையாது. டோர் ஓப்பன் பண்ணும்போது தட்டிட்டு ஓப்பன் பண்ணணுன்னு கூட அவங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கத்துறானுங்க. உங்களுக்கு ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே கை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறீங்க. வந்துட்டு என்ன இவ்வளோ கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாங்க மேம், ஐ திங்க் யாராவது எதாவது ப்ராஜெக்டில் தப்பாக பண்ணியிருப்பாங்க, அதனால தான் சார் எல்லாருமே இவ்வளோ கோவமாக இருக்காங்க. ஓ இவ்வளோ கோவப்படுவாங்களா இவங்க எல்லோரும்? ஆமாங்க மேம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பையன் தான் வெளியே வரான். ஸோ அந்த பையன் வந்துட்டு ஒரு மாதிரி டென்ஷனோட அப்படியே தலை குனிஞ்சு ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்கோட ஒரு மாதிரி அழுத மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருக்கான். வந்துட்டு கையில் ஒரு ஃபைல் அப்படியே ஒரு மாதிரி கசங்கின நிலமையில் அந்த ஃபைல் வச்சுருக்கான். அந்த ஃபைலை அப்படியே பார்த்துட்டு அவனும் வந்துட்டு அப்படியே போயிடுறான். இப்போ இருந்துட்டு நீங்கள் இருந்துட்டு அப்படியே கதவை திறந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பாய்ஸ் பார்த்துட்டு வயன் அப்படிங்கிறாங்க. மற்ற பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படிங்கும்போது உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஒரு மாதிரி தயங்கிட்டே. அப்போ நம்ம ஆரம்பிச்சுட்டு இது என்ன கேள்வி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே உள்ளே வரீங்க. வந்துட்டு இல்லை முன்ன லைட்டாக திறந்து பார்த்து திட்டினீங்க, அது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. அதனால தான் பயமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ பயந்து இதை நாங்கள் நம்பணும் அப்படிங்கிறாங்களா? நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சரி எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் கேட்குறாங்களா? என்ன வந்ததுக்கு சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தால எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்க அப்படிங்கிறீங்களா? இல்லைடி திடீர்னு வந்திருக்க ஆஃபீஸ்க்கு, அது ஃபர்ஸ்ட் டைம் சொல்லாமல் கொள்ளாமல் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கிற பேக்கை காட்டுறீங்க. என்னதுடி? லஞ்சு. ஷோ நாங்கள் லஞ்ச் இங்கே சாப்பிட்டு போடல, ஒன்று யார் அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வர சொன்னால்? பரவாயில்ல, நான் கொண்டு வந்துட்டேன், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம பாய்ஸ் வந்துட்டு சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எல்லாருக்குமே பிளேட்டில் போட்டு வைக்கிறீங்க. ஸோ வச்ச உடனே எல்லாருமே பார்த்துட்டே உட்காந்துருக்கானுங்க. யாருமே சாப்பாட்டில் கை வைக்கவே இல்லை. நீங்கள் பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் எல்லாம் சாப்பிடாம உட்காந்துருக்கீங்க, யாருக்கும் சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லையா அப்படிங்க. இல்லை சாப்பிட்ணும், பசிக்குது. அப்புறம் என்ன சாப்பிடுங்க, முன்னாடி தானே இருக்குது. இல்லை அப்படின்னு. ஆல்ரெடி சாப்பிட்டீங்களா கேன்டீனில்? அப்புறம் வயன் அப்படிங்கிறாங்களா நம்மளோட சொல்லுவி, ஏன் சாப்பிடாம வச்சுருக்கேன் நீயும், ஏன்னா கையை கூட வைக்காமல் இருக்கீங்க, போட்டதெல்லாம் அப்படியே இருக்குது. எனக்கு ஊட்டி விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துட்டு ஊட்டி விடணுமா? ஊட்டி விட்றியா? சரி ஓகே அப்படிங்கும்போது வயன் அப்படின்னு மற்றவங்க 6 பேர் கத்துறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஊட்டி விடணுமா?
அப்படின்னு எல்லாம் ரொம்ப க்யூட்டாக தலையாட்டுறானுங்க. நீங்களும் இருந்துட்டு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாருக்குமே இப்படியே ஊட்டி விட்றீங்க. ஊட்டும் போதெல்லாம் சும்மாலாம் யாரும் இல்லை. ஒருத்தவங்க நான் பிடிச்ச மடியில் உட்கார வைக்கிறேன், இன்னொருத்தனா இடுப்பு கிள்றான், எல்லாம் சிலுமிஷ சேட்டை பண்ணிகிட்டே தான் இருக்கானுங்க. நீங்களும் எல்லாருக்குமே ஊட்டி விட்டீங்க. எல்லாருமே அப்பா ஹெப்பி சாப்பாடோட அதிகமாகவே சாப்பிட்டோம், என் வயிறு செம்ம ஃபுல்லு அப்படிங்கிறீங்களா? எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டீங்களே, ஓகே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாடி நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்மளோட ஹொபி இருந்துட்டு கேட்குறாரு. ம் அடி பாவி, எங்கள் எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு இப்போ நீ என்னடி சாப்பிடுவ? நான் வீட்டில் போய் அத்தை கூட சாப்பிட்டுப்பேன். அதனால் நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கொஞ்சமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு வாய் ஊட்டி விடுறானுங்க. நீங்களும் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அது நீங்கள் எப்படி உட்காந்துருப்பீங்கன்னா, எல்லாருமே அந்த சீட்ஸில் உட்காந்துருப்பாங்க. நம்ம பாய்ஸ் இருந்துட்டு நீங்கள் அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துருப்பீங்க. ஸோ நம்ம பாய்ஸ் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. நீங்களும் சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா கதை அடிச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் நீங்களும் எடுத்து வச்சுக்கிறீங்க. எடுத்து வச்சுட்டு, சரி நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஆஃபீஸில் வந்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ரூடான கோல்டு சிஓவாக மாறிடுவீங்களோ அப்படின்னு கேட்குறீங்க. இல்லையே, ஏன் அப்படி கேட்குறேன்? அதான் வரும்போது கத்துனதை பார்த்தனே, பாவம் அந்த பையன் அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறான். அவனை பற்றி உனக்கு தெரியாது வயன், அவன்லாம் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இங்கே இருக்கிற சீக்ரெட்ஸாக மற்ற கம்பெனிக்கு சொல்கிற ஆள். அப்படியா அவனை இன்னும் வச்சிட்ருக்கீங்க? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா அவன் எந்த கம்பெனிக்கு சொல்லலான்னு எங்களுக்கு இன்னும் ஒழுங்காகவே தெரியல. அதனால் அவனை அப்படியே வச்சிட்ருக்கோம். ஓ ஓகே ஓகே, பட் இந்த மாதிரி ஆளெல்லாம் அதிகம் வச்சுக்காதீங்க நம்ம ஒர்க்கில், ஓகேவா? கண்டிப்பாக எங்கள் பொண்டாட்டி சொல்லிட்டால, கண்டிப்பாக நாங்கள் கேட்போம். வர்றா அதுக்குள்ளே இவ்வளோ சேஞ்சஸா? ஆமாம், ஏன் எங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கக்கூடாதா? இருக்கலாம், தப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் எல்லாரும் அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. அப்போ நம்மளோட எஜமான் இருந்துட்டு உங்களோட முந்தானி இருக்குல்ல, ஸோ அதை பிடிச்சிக்கிட்டாடா. நீங்கள் பார்த்துட்டு என்ன ஜிம்மர் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்களா? எல்லாம் நீ போகாத அப்படிங்கிறானா? ஏன் நீ ஏன்டி வந்துட்டு இப்போ நீ பாட்டுக்கு போகிறங்கிற? அதெல்லாம் வேணாம், நீ இங்கேயே இரு அப்படிங்கிறாங்களா? இங்கேயே இருக்கலாம் என்னால் முடியாது. அங்கே அத்தை எனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் அத்தையை பார்க்க போகணும். அத்தை முக்கியமாக புருஷங்க முக்கியமாடி? எனக்கு அத்தை தான் முக்கியம் அப்படிங்கிறீங்க. அடி பாவி அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் எல்லாரை விட எனக்கு எங்கள் அத்தை தான் ரொம்ப க்ளோஸ், அவங்க தான் எனக்கு முக்கியம், போங்கடா அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ரொம்ப தாண்டி வர மரியாதைலாம் குறையுது அப்படிங்கிறாங்களா சுகா? மரியாதை வேணும்னா அண்ணன் கூப்பிடுவா சுகா அப்படிங்கிறீங்களா? அண்ணனை கூப்பிடுவாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரா? அப்போ நீங்கள் வந்துட்டு ஐயோ பாய் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி வந்துடுறீங்க வெளியே. ஸோ அப்போ சுகா அப்படியே பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கேன், எல்லாருமே அப்படியே சிரிச்சிட்ருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே போகிறீங்க. நீங்கள் போகிறதா இங்கே இருக்கிற கேமராவில் வந்துட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. நீங்களும் போகிற ஒவ்வொரு கேமராலையும் கண்ணடிச்சிட்டு போகிறது, போஸ் கொடுத்துட்டு போகிறது, ஃப்ளைங் கிஸ் கொடுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு இது பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க பார்க்குற கேமராவை எல்லாத்துலேயுமே. நம்ம பாய்ஸும் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. தென் நீங்கள் அங்கே வந்துட்டு டிரைவர் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் டிரைவர் கூட வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுக்கு போயிட்டு டிரைவர்கிட்ட வந்துட்டு அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. சாப்பிட்டேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. ஏன் பயந்து பேசுகிறீங்க? பயப்படாமல் பேசுங்க. இல்லைம்மா, இது வரைக்கும் இருந்ததில் மேம் அம்மா மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அடுத்து நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க. ஏன் பாய்ஸு மாமா யாருமே கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க, எப்போயாவது அவங்களுக்கு தோணும் போது கேட்பாங்க. ஓ சரி ஓகே, சரிண்ணா நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. ஆனால் சார்கிட்டையும் மேடம்கிட்டையும் சொல்லலையே, அவங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே மேம், தேங்க்யூ. இல்லை நீங்கள் மேமெல்லாம் கூப்பிட வேணாம், நீங்கள் பாப்பானே கூப்பிடுங்க. சரிம்மா பாப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் அத்தைக்கிட்ட போயிட்டு அங்கே வந்துட்டு நீங்களும் உங்கள் அத்தை ஒட்டுக்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றீங்க. உங்கள் அத்தை உங்களுக்கு ஊட்டி விட்றாங்க, நீங்கள் உங்கள் அத்தைக்கு ஊட்டி விட்றீங்க. அவங்க அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அத்தை உனக்கு நானா அவ்வளோ பிடிக்குமா? ஆமாண்டி, இது என்னடி கேள்வி, இதுதான் நீ சொல்ல மருமகம், நீ தான் எனக்கு ரொம்ப இஷ்டம் தெரியுமா? இல்லைனா நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ண சொல்ல பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே என் பசங்கள்கிட்ட நான் பட்டம் பாரு போராட்டம்.
அப்பா அது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே டார்லிங்ஸ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? கொஞ்சம் ஷெட்யூல்ஸ் எல்லாமே டைட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் நான் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே. இதில் உங்களுக்கு என்ன பாட்டெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே டாடா பை பாய், see you. மறக்காமல் புதுசாக போகிறவங்க சப்ஸ்கிரைப்